عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. وقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والكتاب والنبيين. صدق الله العظيم العليم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة. الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஏலோக சர்தானும் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார்ந்து சூழ்ச்சி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று டிசம்பர் 5ஆம் தேதி சமூக தன்னார்வல் தினமாக அறிவித்திருக்கிறது ஐநா. ஏனென்று சொன்னால், சமூகத்துக்கு மத்தியில் சேவை செய்யக்கூடியவர்கள் விஷயத்தில் அவர்கள் தியாகங்களை மக்களுக்கு மத்தியில் உணர்த்த வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய பொருளாதார சேவை, உடல் மூலமாக செய்யக்கூடிய சேவை சமூகத்தின் மத்தியிலே உயர்த்தி பார்க்கப்பட வேண்டும். எனவே அவர்களை ஆர்வப்படுத்த என்பதற்காக வேண்டி 1985ஆம் ஆண்டு இந்த நாளை டிசம்பர் 5ஆம் தேதியை சமூக தன்னார்வல் தினமாக அனுசரிக்கப்பட்டு அன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. எனவே சமூக சேவை பற்றியான செய்திகளையும் சமூக ஆர்வலர் பற்றியான செய்திகளின் நாளிலே நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலகட்டத்தில் அது கட்டாயம் என்பதாக கூட கூறலாம். இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே நோயாளிகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது, முடியாதவர்களுக்கு உதவி செய்வது, வெயில் காலங்களிலே மக்களுக்கு நீர்மோர் கொடுப்பது, நோய் காலங்களில் மக்களுக்கு கசாயம் போன்றவற்றை கொடுப்பது எல்லாம் இந்த சமூகம் ஒரு சேவையாக பார்க்கிறது. அதனால்தான் நான் குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கிறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நான் எனது நேரத்தில் எனது செயல்பாடுகளெல்லாம் செய்து கொண்டிருக்க என்பதற்காக அவர்கள் இது சேவை என்பதால் தான் இதை 11, 11ஆக இதையெல்லாம் செய்யக்கூடிய நான் எப்படி செய்ய முடியும் என்பதாக அதை விட்டும் தன்னை நீக்கி இருக்கிறார்கள். பல வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதை செய்வதற்குறான ஆர்வங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. இருந்த போதும் கூட அதை செய்வதை விட்டு மக்கள் தவிர்ந்து இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு சண்டை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு விபத்து நடக்கிறது என்று சொன்னால், அங்கே அந்த நபர் அடிபட்டவர் காப்பாற்றப்பட வேண்டும், அடித்தவர் அங்கே பிடிக்கப்படும் என்பதாக கூறும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நான் எனது சேவையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை வேறு செய்வதா என்பதாக இவன் செய்வான் அவன் செய்வான் என்பதாக சமூகம் அந்த சேவையை ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இதையெல்லாம் சேவை என்பதாக ஆக்கியது காரணமாகத்தான். இதையெல்லாம் ஒரு சேவை, நமது வாழ்வை கடந்த விஷயம் என்பதாக ஆக்கியதின் காரணமாகத்தான் எவரும் செய்யாமல் இவர்கள் செய்வார்கள் இவர் செய்வார் என்பதாக அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் 10 நபர்கள் சுற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சேவை என்பதாக பார்ப்பதற்கு காரணமாகத்தான் 10 நபரும் யோசிக்கிறார்கள். அது சேவை அல்ல, நமது வாழ்வில் ஒரு அங்கம், அதை சரியாக நிறைவேற்று என்பதாக மனித சமூகம் நினைத்தது என்று சொன்னால் 10 நபர் உதவி செய்வதற்கு செல்வார்கள். அப்படி செய்யாததற்கான காரணம் அதை சமூகம் தனக்கு மேலுள்ள வேலையாக அதை பார்க்கிறது. எனவே சமூக சேவை குறைபாட்டுக்கான காரணம், இன்று சமூக சேவை குறைந்திருக்கிறதுக்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அதை தன் வேலையை தாண்டிய விஷயமாக பார்க்கிறார். அதனால்தான் இஸ்லாம் இதை சேவை என்பதாக கூறவில்லை. மனிதர்களுக்கு உதவி செய்வதை எல்லாம் பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக உதவி செய்வதை எல்லாம் இஸ்லாம் நோக்கத்தில் சேவை என்பதாக போதிக்கவில்லை, மாறாக கடமையாக போதிக்கிறது. 2 விஷயத்தை அல்லாஹுக்கு நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார். நமது அடிப்படை ஒன்று, நாம் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமை.
இரண்டாவது விஷயம், நம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த சமூக சேவை என்பதாக கூறக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இதில் கூறிவிடுவார். அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சமூகத்தில் இஸ்லாமிய சமூகம் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக ஏன் அதையும் தாண்டியது விஷயமாக அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சமூகத்துக்கு போதிக்கிறார். ஒரு நோயாளி போய்விட்டார் என்று சொன்னால் அவர் நலம் விசாரிப்பது, ஒரு குடும்பத்தில் ஒரு ஜனாசா நடந்து விட்டது சொன்னால் ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் கூறுவது, அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களுடைய மறுமையாளுக்காக துவா செய்வது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, ஏன் தன்னுடைய அண்டை வீட்டார் பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வயிறு நிரம்ப உண்ணக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். அப்படியானால் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்கள் உணவு கம்மியானதாக இருந்தால் அதில் நீங்கள் நீரை ஊற்றி அதிகப்படுத்தி அதில் பாதி உறவினர்கள் கொடுங்க என்பதாக இஸ்லாம் போதிக்கிறது. ஏன் கடமையை பார்க்கலாம். ஜக்காத் எடுத்துக்கொண்டதானால் செல்வந்தர்கள் கட்டாயத்தின் பெயரில் கட்டாயமாக 2% ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஹக்கீகா குர்பானி போன்றவற்றை எடுத்தோமே ஆனால் 1/3 நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கும் என்பதாக இஸ்லாம் போதிக்கும். அப்படியானால் இஸ்லாம் இதை சேவை என்பதாக கூறவில்லை. மனித சமூகத்தின் முறையில் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் சேவையாக கூறவில்லை, மாறாக கடமையாக கூறுகிறது. ஏன் கடமையும் தாண்டி என்பதாக இபாதத்துகளையும் தாண்டியாக இஸ்லாம் கூறும். சமூகத்தை செய்யக்கூடிய சேவையை இஸ்லாம் கடமையாக ஆக்கியது மட்டுமல்ல, அதை இபாதத்துகளையும் தாண்டியதாக இஸ்லாம் கூறும். இதற்கு சான்றாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி காட்டுவான். அல்லாஹ் வசனத்தில் பேசுவான், லைஸல் பிர் அன் துவல்லு வஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப். நீங்கள் கிழக்குக்கும் மேற்குமாக முகத்தை திருப்பது மற்றும் இபாதத் என்பதல்ல. நீங்கள் கிழக்குக்கும் மேற்குமாக தலையை திருப்பி கொடுவது மற்றும் இபாதத் மட்டுமல்ல. மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டவர்களே, மலக்குமார்கள் கொண்டு ஈமான் கொண்டவர்களே, வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களே, நபிமார்கள் கொண்டு ஈமான் கொண்டதாக அல்லாஹ் கூறக்கூடிய அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹ் பேச வேண்டியது எது விஷயம்? ஈமான் கொண்டு என்பதாக கூறக்கூடிய அல்லாஹ் அடுத்ததாக இபாதத்தை தான் பேச வேண்டும். ஆனால் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா பேசுவான், வாத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வஸ்ஸாயிலின ஃபிர் ரிகா என்பதாக அல்லாஹ் கூறு. அப்படி என்று சொன்னால் உறவுகளுக்கு நீங்க உதவி செய்வது, அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்வது, ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்வது, யாசம் கேட்பவர்களுக்கு மன விருப்பத்துடன் உங்கள் செல்வத்தை கொடுப்பதுதான் இபாதத் என்பதாக கூறிவிட்டு தான் அல்லாஹ் தஆலா வாத்து ஜக்காத் என்பதாக அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் அது தொடராக ஜக்காத் கொடுப்பது தொழுகை பற்றியாக பேசுவோம். அப்படியானால் இபாதத்துகளையும் தாண்டியதாக அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்துக்கு போதிக்கக்கூடியது சமூக சேவையை தான் அல்லாஹ் தஆலா போதிக்கிறான். நாம் ஈமான் கொண்டவராக இருக்கிறோம். ஈமானுக்கு அடுத்த விஷயமாக அல்லாஹ் நம்ம கூறக்கூடிய இபாதத்தை தான் கூற வேண்டும். ஆனால் இபாதத்துக்கு முந்தியதாக அல்லாஹ் கூறுவது சமூக சேவை என்ற கடமையை தான் அல்லாஹ் தஆலா இபாதத் என்பதாக நம்ம சமூகத்துக்கு போதிக்கிறான். அது கடமை என்பதால் தான் மனிதர்களுக்கு உதவி செய்வது, சேவை செய்வது கடமை என்பதால் தான் இஸ்லாமிய சமூக மக்கள் முன்னின்று சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக எவ்வளவு விஷயங்களை கண்மூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா போன்ற காலத்தில் தன் குடும்பத்தில் தன் தந்தையாக, சகோதரனாக, தாயாக இருந்தவர்கள் நோய் வந்ததின் காரணமாக அவரை தொடுவதற்கும் பார்ப்பதற்கும் கூட குடும்பங்கள் யோசித்துக் கொண்டு வைத்து கொண்ட நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் முன்னின்று அவர்கள் முறையிலேயே அடக்கம் செய்து என்பதாக நம் வரலாற்றை பார்க்க முடியும். நிலச்சரிவு ஏற்படும் போது இப்படி தற்கால காலத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடியவராக இஸ்லாமிய சமூகம் நின்றிருக்கிறது. நின்றது என்று சொன்னால் காரணம் அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சேவை என்பதாக ஆக்கவில்லை, மாறாக நீங்கள் சமூகத்தில் ஒருவன் பாடுபட்டால், ஒரு இஸ்லாமிய சமூகனோ மாற்று மதத்தவனோ தன் சூழ்நிலை காரணமாக கஷ்டப்பட்டான் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வது சேவை என்பதல்ல, அது கடமை என்பது இஸ்லாம் போதித்தனால் தான் இஸ்லாமிய சமூகம் முன்னின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது. இன்று கூட சில தினங்களுக்கு முன்பதாக கூட ஒன்றை பார்த்தோம். அதை கடமை என்பதால் தான் இஸ்லாமிய சமூகம் முன்னின்று சேவை செய்து என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சாரார் நம்மை பல வகையில் பழிச்சுமைகளை சுமத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இவர்கள் இப்படிதான் சமூகத்தின் ரீதியாக, ஊடகங்கள் ரீதியாக, திரையுலகின் ரீதியாக இஸ்லாமிய சமூகம் என்றாலே இப்படிதான் என்பதாக பழி சுமத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதே சமூகத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள் கூறுவார்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல,
இவர்கள் கூறுவதை விடவும் இஸ்லாமிய சமூகம் மேலானவர்கள் என்பதாக அந்த சமூகத்தின் கெட்ட பார்வையை இஸ்லாமிய சமூகத்தின் நல்ல பார்வையாக மாற்றுவதற்கான காரணமாக இருந்தது இந்த சேவை என்ற கடமைதான். 2 தினங்களுக்கு முன்பதாக கூட அசாம் மாநிலத்தில் ஒரு இமாம் தன்னுடைய செயலின் மூலமாக சேவையின் மூலமாக 7 நபரை காப்பாற்ற என்பதாக நாம் வரலாறை பார்க்க முடியும். ரோட்டிலே சென்று கொண்டிருந்த வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஒரு குளத்துக்குள் விழக்கூடிய நேரத்தில் அதை பார்த்த இமாம் குளத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அனைவரும் வெளிவரக்கூடிய சூழல் இல்லாத போது இமாம் அவர்கள் தற்க நேரத்தில் உடனடியாக பள்ளியினுடைய ஒலிபெருக்கி மூலமாக மக்களை அழைத்தார். அனைத்து மொஹல்லாவாசிகளும் சேர்ந்த அந்த 7 நபரையும் காப்பாற்று என்பதாக நம் வரலாறை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த இமாமை பாராட்டியவர் அந்த உள்ளூர்வாசியாக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியை சார்ந்த தலைவர் கூட அவர்கள் பாராட்டு என்பதாக வரலாற்று இப்படியாக இஸ்லாமிய சமூகத்தின் மீதான கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக மாற்றுவதற்கு ஒரு அம்சமாக இருந்தது, ஒரு காரணமாக இருந்தது என்பதாக பார்த்தோமேயானால் இங்கே சமூகம் சொல்லக்கூடிய சேவை என்ற நமது கடமையின் மூலமாகத்தான். எனவே இதை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இதை செய்யக்கூடிய நாம், இதன் மீது சேவை என்பதல்ல கட்டாய கடமை என்பதாக உணர்ந்து செய்தோமானால் நிச்சயமாக நமது மீதான கெட்ட பார்வையை நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும், மாறுகிறது என்பதை நம் வரலாற்று ரீதியாக பார்க்க. எனவே நம் மீது சேவையாக இருக்கக்கூடியது கடமையாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சமூக சேவை என்ற கடமை மூலமாகத்தான் முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அன்பையும் அந்த வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் அரவணைப்பையும் பெற்றிருக்கா என்பதாக நாம் வரலாறை பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் குர்ஆனில் கூறும்போது வத்தஹதல்லாஹ் இப்ராஹிம கலீலா என்பதாக கூறுவார். இப்ராஹிமை நான் எனது நண்பனாக எடுத்துக்கொள் என்பதாக கூறுவார். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்கள், இப்ராஹிமை அல்லாஹ் தஆலா ஏன் நண்பனாக எடுத்தான் என்பதாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிய வார்த்தை, அல்லாஹ் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நண்பராக எடுத்துக்கொண்ட என்பதற்கு அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்தின் நினைவாகத்தான் நம்ம ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம். அந்த தியாகத்தின் நினைவாகத்தான் நம்ம ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுகிறோம். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிய வார்த்தை, தன் மகனை அறுத்தார்கள் அதை கூறவில்லை, மனைவி மக்களை அல்லாஹ்விற்காக வேண்டி பாலைவனத்தை விட்டாக அதை கூறவில்லை, தன் உயிரை இறைவனை ஏற்றத்துக்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார்கள் அதை கூறவில்லை, இறை இல்லத்தை கட்டினார்கள் அதை கூறவில்லை. மாறாக இப்ராஹிம் கூறினார்கள், அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை நண்பனாக எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்னென்று சொன்னால், அவரிடத்தில் பசித்தவர் என்பதாக அவர் வந்து விட்டார் என்று சொன்னால், பசி என்பதாக அவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவராக எந்த நேரம் இருப்பார் என்பதாக ஒரு வரலாற்றை கூறுகிறார். ஒரு பசி பட்டினியான காலம் நடக்கிறது. அப்போது மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிற்கு வருகிறார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலேயே உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது தன்னுடைய நண்பர் எகிப்தில் இருக்கிறார், அவரிடத்தில் உணவு வாங்குவதற்காக வேண்டி, உணவு பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி தன்னுடைய நண்பர்களை அனுப்பி வைக்கிறார்கள். சென்றவர்கள் எகிப்திய நபரிடத்தில் கேட்கும் போது எகிப்திய நபர் கூறினார், இப்ராஹிம் அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் நிறைவேற்றி வைப்பேன், ஆனால் மக்கள் அனைவருக்கும் தேவை என்று சொன்னால் இனியால் எப்படி நிறைவேற்றும் என்பதாக கூறி அவர்களை திரும்ப அனுப்பிவிடுகிறார்கள். திரும்பி வரக்கூடிய நபர்கள் வெறுங்கையால் இப்ராஹிம் அவர்களை சந்திக்க சென்றோமானால் உணவு கேட்டு வந்தவர்கள் வாசலில் நிற்கிறார்கள், தப்பாக நினைப்ப என்பதற்காக அவர்கள் எல்லாம் தன்னுடைய மூட்டைகளில் மண்ணை அள்ளி கொண்டவர்கள் வீட்டில் நுழைகிறார்கள். வீட்டில் நுழைந்து இப்ராஹிம் கூறினார்கள். இவ்வாறாக நடந்து என்பதாக கூறும்பொழுது அவர்கள் சற்று யோசனையில் அனைவரும் உறங்கி விடுகிறார்கள் என்பதாக இப்ராஹிம் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உணவு மூட்டைகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மண்ணை எல்லாம் கோதுமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதன் மூலமாக உணவுகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்விழித்தவாக கேட்கிறார்கள், இந்த உணவு எங்கிருந்து என்பதாக கேட்கும் போது சாரா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், உங்களுடைய எகிப்திய நண்பதானே கொடுத்து அனுப்பி என்பதாக கூறும்போது இப்ராஹிம் கூறிய வார்த்தை, இல்லை, எகிப்திய நண்பர் எனக்கு கொடுத்து அனுப்பவில்லை, மாறாக அல்லாஹ் என்ற நண்பன் தான் எனக்கு கொடுத்து அனுப்ப என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்புதான் அல்லாஹ் தஆலா அவரை நண்பனாக தேர்வு செய்தான் என்பதாக நாம் வரலாறை பார்க்கும். எனவே இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு உணவு என்பதாக ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால் அவரை பசி ஆற்றிதான் வீட்டை விட்டு அனுப்புவார்கள். எந்த நேரம் உணவு வீட்டு தயாரித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படியாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத்
எதை கொண்டவர்கள் பெற்றார் என்று சொன்னால் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக, சமூக சேவையின் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற என்பதாக, அல்லாஹ்வின் நண்பராக ஆன என்பதாக நாம் வரலாற்றை பார்க்க முடியும். அதேபோல் அனைத்து நபிமார்களும் தன்னுடைய வேலைகளை தாண்டி அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அன்பை பெற்றது இந்த சமூக சேவையின் மூலமாகத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக ஆட்சி புரிந்தவர்கள். ஆனால் அந்த உலக ஆட்சி என்பதாக நிலை எப்படி இருந்தது என்பதாக பார்த்தோமே, ஆனால் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆடு மேய்க்கக்கூடியவர் தான் உலக ஆட்சி புரிகிறார்கள். எப்படி அப்படி ஆட்சி கிடைத்தது என்பதாக வரலாற்று பார்த்தோமே, ஆனால் ஒரு ஊருக்கு அவர் செல்லக்கூடிய நேரத்தில் ஊரில் ஒரு நபர் இருக்கிறார். அவர் மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜாலுத் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே இதை பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீழ்த்திய போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறார். மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களை நாம் வீழ்த்தினோமானால், அவர்களுக்கு சமூக சேவை செய்தோமானால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உலக ஆட்சியை என்று சொன்னால் சமூகத்தில் சேவை என்பதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் அன்பையும் மக்களுடைய அரவணைப்பை பெற முடியும் என்பதை நான் நன்மாக வரலாற்று மூலமாக பார்க்க முடிகிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வகை இறங்கிய போது அவர்கள் பயந்த வண்ணமாக ஜம்மீலூனி ஜம்மீல் என்பதாக, என்னை போர்த்துங்கள் என்பதாக கூறி கதிஜா அவர்கள் மடியிலே படுத்திருக்கும் பொழுது கதிஜா அவர்கள் எதை கொண்டு அவர்கள் ஆறுதல் படுத்தினார் என்பதாக பார்த்தோமே, ஆனால் நிச்சயமாக வல்லாஹி மா யஹ்ஸீக அல்லாஹ் அபதன், அல்லாஹ் தஆலா எக்காலம் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அவமானப்படுத்த மாட்டான். ஏன் என்று சொன்னால் நீங்கள் மக்களுக்கு உதவுகிறீர்கள், பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறீர்கள், உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், வழிபோக்கர்கள் உதவி செய்தீர்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக. அப்படியானால் சமூகத்தை சேவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா உயரத்தில் வைத்திருப்பான் என்பதை நபிமார்களுடைய வரலாற்று ரீதியாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நபிமார்கள் மட்டும் தன்னுடைய சேவையின் மூலமாக அல்லாஹ்வின் அரவணைப்பு பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல, சஹாபிகளும் அதற்கு பின்னிருந்த சஹாபிகளின் வரலாற்றை பார்ப்போம். ஆனால் அவர்களும் கூட சமூக சேவை என்ற கடமையின் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்வையை கழித்திருக்கிறார்கள். சமூக சேவை என்ற கடமையின் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்வை இறுதி வரை கழித்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லுவேன், ஆனால் அபூபக்கர் அவர்கள் வரலாற்றை எடுத்துக் கொள்ளலாம். அவர் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பதாக அவர் மதீனாவில் இருக்கக்கூடிய கடை வீதியை தாண்டி ஒரு வீட்டுக்கு சென்று வருகிறார். இதை பார்த்து உமர் அவர்கள் இவர் எங்கு செல்கிறார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிய ஒரு தடவை அவர் பின்பதாகவே பின்தொடர்ந்து செல்கிறார். அவர் மதீனாவின் பாலைவனத்தை தாண்டி ஒரு கடை வீதிக்கு சென்று ஒரு குடிசை அதற்குள் நுழைந்து விடுகிறார். அபூபக்கர் அவர்கள் நுழைந்தவர் ஃபஜ்ருக்கு பின்பதாக நுழைந்தவர் லுஹாவுடைய நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு பின்பதாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து சென்று விடுகிறார். பின்பதாக உமர் அவர்கள் வீட்டுக்கு நுழைந்து கேட்கிறார்கள், இப்போது ஒரு மனிதர் வந்தார், அவர் யார் என்று தெரியுமா, நீங்கள் யார் என்பதாக உமர் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த ஒரு மூதாட்டி கூறினார், எனக்கு பார்வை தெரியாது, நான் பார்வையற்றவர், நான் பலகீனமானவர், என்னுடன் அனாதையான குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் இப்படிதான் இருக்கிறேன். தினமும் ஒரு காலை ஒரு மனிதர் வருவார், அவர் வந்து எங்களுக்கு துணியை துவைத்து கொடுப்பார், உங்கள் வீட்டை சுத்தம் செய்வார், கோதுமை அரைத்து எங்களுக்கு ரொட்டி செய்து கொடுப்பார், எங்களுக்கு உணவு தயார் செய்து கொடுப்பார் என்பதாக கூறும்போது அவர் யார் என்பதாக முதலாக கேட்கும்போது மூதாட்டுக்குரிய வார்த்தை, அவர் யார் என்பதாக இதுவரை எங்களுக்கு தெரியாது, அவர் பெயரை கூட எங்களுக்கு சொல்லது என்பதாக கூறினார்கள். இப்படியாக சமூகத்தில் ஹலீஃபாவாக இருந்தவர்கள் கூட அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு உதவியாக இருப்பது சமூக சேவைதான் என்பதற்காக சமூக சேவையை கூட ஒளிந்த வண்ணமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் சேவைகள் செய்து கொண்டுதான் இருந்தார் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்க முடியும். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சஹாபிகளை பற்றி கூறுவான், வல்லயத்து வஃபோன மீன்கும் ஹாஜத்து மிம்மா யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸஸா என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் பேசுவான் சஹாபிகளை பற்றி. இந்த சஹாபிகள் யார் என்று சொன்னால் மக்காவிலிருந்து வந்தவர்களையும் மதீனாவாசிகளையும் பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மதீனாவாசிகள் யார் என்று சொன்னால் மக்காவிலிருந்து ஹஜ் செய்து வந்தார்களே, அவர்களுக்கு தனக்கு தேவை இருந்த போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறான். இந்த வசனம் எப்போது இறங்கியது என்று சொன்னால் அபூஹல் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு சமயம் இருந்த பொழுது ஒரு விருந்தாளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருந்தினருக்கு ஏதாவது கொடுக்க என்பதாக கூறும்போது தண்ணீரை தவிர எதுவும் இல்லாத போது அவர்கள் பொதுமக்களிடத்தில் சஹாபிகளிடத்தில் அறிவிக்கிறார்கள், மதீனாவாசிகளிடத்தில் நீங்கள் யாராவது இவரை
விருந்தினராக எடுத்துக்கொள்வதாக கூறும்போது ஒரு சஹாபி தன்னுடைய வீட்டுக்கு அவரை அழைத்து செல்கிறார். ஆனால் அந்த வீட்டில் தன்னுடைய குழந்தைகள் சாப்பிடுவதற்குரிய உணவை தவிர எதுவுமே இல்லாத போது அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் கூறினார்கள், இவர் அல்லாஹின் ஸல்லல்லாஹு விருந்தாளி, இவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தையை தூங்க வைத்து விடு, உணவை தயார் செய், உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் விளக்கி அணைத்து விளக்கை சரி செய்வது போல் நடித்தவரை சாப்பிட தின்பதாக கூறி அப்படியாகவே அவரை சாப்பிட வைக்கிறார்கள். இரவு இவர்கள் அனைவரும், கணவன் மனைவி குழந்தைகள் உட்பட அனைவரும் பசித்த வண்ணமாக உணர்கிறார்கள். அடுத்த நாள் காலை மதீனாவாசி ஸல்லல்லாஹு அலைஹி சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், இன்று அல்லாஹ் சிரித்தார், அல்லாஹ் இன்று சிரித்தார், உங்களுடைய செயலை கண்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்ட என்பதாக கூறி அப்போதுதான் அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான், ஹாஜத்த மிம்மா துஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் தன் சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடியதாக சஹாபிகள் இருந்தார் என்பதாக அல்லாஹ் வசனத்தில் இருக்கிறான். இப்படிதான் சஹாபிகள் வாழ்க்கை அப்போது மட்டுமல்ல மரண நேரத்தில் இருந்தது என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக பார்க்க முடியும். எருமுக்கு போதிலே போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் தண்ணீர் கேட்கிறார், தண்ணீர் கொடுத்தால் ராகத்தாக இருக்கின்றதாக கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அவர் எனக்கு உண்பதாக ஒரு தண்ணீர் போட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு குடிப்பதாக அனுப்புகிறார், அவருக்கு செல்லும் போது அவரும் தனக்கு உண்பதா என்பதாக இறுதி நேரம் இரத்தங்கள் வடிந்து ஓடி கொண்டிருக்கிறது. ஒரு முடக்கு தண்ணீர் கொடுத்தால் ராகத்தாக இருக்கின்ற நிலையில் கூட அடுத்தவருக்கு கொடுக்கல என்பதாக 3 நபர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள். 3ஆம் நபரத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் அவர் அல்லாஹின் அழைப்பை ஏற்றி ஷஹீதாகிறார். 2ஆம் நபரும் ஷஹீதாகிறார். 1வது அவரும் ஷஹீதா. இப்படியாக இறக்கும் தருவாயில் கூட மனிதனுக்கு சமூக சேவையில் அடுத்தவருடைய கவலைப்படக்கூடியவராக சஹாபிகள் இருந்தார்கள். அப்ப இருந்ததினால்தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹின் பொருத்தத்தை பெற்றவராக அல்லாஹின் நேசத்தை பெற்றவராக அவர்கள் ஆனார். அப்படியாக அவர் ஆகுவதற்கு சமூக சேவை தான் ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். எனவே நமக்கு மத்தியில் சமூக சேவை நிச்சயமாக தேவையாக இருக்கிறது, கட்டாய தேவை என்பதாக கூறலாம். இது நம்முடைய அமலை தாண்டிய ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா இந்த சேவைக்கு கொடுக்கக்கூடிய கூலி நாம் ஃபர்லாக வைக்கக்கூடிய நோன்பை விட அல்லாஹ் தஆலா நன்மை அதிகமாக கொடுக்கிறார். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தாரும் நோன்பு காலத்தில் பயணத்தில் இருக்கிறார்கள். பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள், சிலர் நோன்பு நோக்கவில்லை. வெயில் காலம் என்பதால் பயணத்தில் நோன்பு இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான். அலா சஃபரில், நீங்கள் சஃபரில் இருந்தால் அந்த நோன்பை மாற்றி என்பதாக பாதி சஹாபிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், பாதி சஹாபிகள் நோன்பு வைக்கவில்லை. அந்த வெப்ப காலத்தின் காரணமாக நோன்பு வைத்தவர்கள் எல்லாம் பலகீனம் அடைந்தவராக பலம் இழந்தவராக அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சுற்றி இருந்த நோன்பு வைக்காதவர்கள் நோன்பு வைத்தவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவருடைய வாகனங்களுக்கு ஒட்டகங்களுக்கு நீர் போகட்டுகிறார்கள், கூடாரங்கள் அமைக்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை, தஹபுல் முஃப்திரூனல் யௌம பி அஜ்ரி குல்லிஹி, இன்றைய நாள் நோன்பு நோற்றவரை விட நோன்பு நோக்காதவர்கள் அவர்கள் செய்த சேவையின் மூலமாக 2 நன்மையை பெற்றுவிட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படியானால் கடமையான நோன்பை வைத்திருக்கிறார்கள், அதை விடவும் நன்மையை ஒருவர் பெற முடியும் என்று சொன்னால் சமூக சேவையால் தான் பெற முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மீதாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதேபோல் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நபர் சொர்க்கத்திலே சுற்றி திரிகிறார் சந்தோஷமாக. இவர் என்ன காரியம் செய்து என்பதாக நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிய வார்த்தை, அவர் ரோட்டிலே விழுந்து கிடந்த ஒரு மரத்தை மக்களுக்கு இடையூறு காரணமாக இருக்கிறது, அதை நான் ஓரமாக அகற்றி போட்டார், அதற்காகவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். இப்படியாக சமூகத்தில் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சமூகத்தின் சேவையாக அது சிறிய செய்தாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கு நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். சமூக சேவையின் மூலமாகத்தான் நாம் நம்மளால் செய்யக்கூடிய நன்மையை விடவும் ஃபர்லை விட நன்மை விடவும் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை அள்ளித்தரக்குள்ளாக இருக்கிறது. சமூகத்தில் சேவைதான் இன்று தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று சேவையாக பார்க்கப்படுவதனால்தான் அது மிகவும் குறைந்த வண்ணமாக காணப்பட்டுக் கொண்டு, எனவே அது சேவை அல்ல. சமூகத்தில் அடுத்தவர் அக்கறைப்படுவது, அடுத்தவருக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் உதவிகள் எல்லாம் சமூகத்தில் சேவை அல்ல, கடமை என்பதை நாம் உணர்ந்தது போல் நாம் உணர்ந்து வாழ்வதை போல் சமூகத்துக்கு உணர்த்துவோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை
மேன்மைக்குரியவராக உயர்ந்த வண்ணமாக அல்லாஹ் தாலா நிச்சயமாக ஆக்குவான். சமூகத்தில் நமக்கு மீது வரக்கூடிய இக்கட்டான பார்வையை, இழிவான பார்வையை நம்மை அகற்றுவது சமூக சேவை தான். எனவே சமூக சேவையில் நாம் மிதந்த வண்ணமாக அதிகப்படியாக செய்தவராக நிச்சயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தாலா சமூக சேவையில் செய்து அல்லாஹின் அன்பை பெற்றவராக சொர்க்கத்தை அடைந்தவராக அல்லாஹ் தாலா நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.